Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அகில உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லா வருடமே அந்த வருடத்தோட இறுதியில பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். வெள்ளம் பார்த்துருக்கோம், திடீர்னு பெருமழை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வருடம் முடியறதுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்குது. ஆல்ரெடி இப்போ பாத்தீங்கன்னா அதிகமா நாய்களோட பிரச்சனை அப்படின்றது நிறைய இருக்கு. திருநாய்கள் குழந்தைகளை கடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய பெண்களை கடிக்குது, வயதானவங்கன்னு சொல்லிட்டு இதுவே ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. இந்த வருடம் வேற முடிய போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா இருக்குது, ஜோதிடம் பிரகாரம் என்னெல்லாம் நடக்கிறதா இருக்குது, அதை எப்படி தவிர்க்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்ன்றது சொல்லுங்க சார். பொதுவாகவே ஒவ்வொரு வருடமுமே மழையால் நம்ம பாதிக்கப்படுறோம். ஒவ்வொரு பாதிப்பு இருக்கு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். இந்த கும்பராசியில சனி பகவான் நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். நவம்பர் 17 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும், நவம்பர் 27 வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இருக்கு. அந்த கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடையும் போதெல்லாம் நாய்கள் தொல்லைகள் இருக்கும். அது ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. தெருநாய்கள் இருக்காங்க, ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சனி தோஷம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் பிடிச்சி கடிச்சிரும். அவங்களுடைய அந்த வேர்வை இருக்கு இல்லையா, சனி தோஷம் உள்ளவருடைய அந்த வேர்வை அந்த பைரவர்னு சொல்லக்கூடிய அந்த நாய்களுக்கு பிடிக்காது. அவர்களை கடிச்சிரும். அது ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ். அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் எல்லா இடத்துலயும், டெல்லியில எல்லா இடத்துலயும் இருந்து தெருநாய்கள் பிடிப்பதற்கென்றே தனியா கார்பரேஷன்ல ஒரு மீட்டிங்கே போடுற அளவுக்கு வந்துருச்சு. அதனால நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த நாய்களால் பாதிப்பு இருக்கதான் செய்யும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சனி வக்ர காலமானது பயணமாயிட்டு இருக்கு. இந்த வக்ர காலத்துல பாத்தீங்கன்னா வக்ரம் என்பது என்னன்னா வக்ர புத்தின்னு அர்த்தம். இந்த வக்ர புத்தியால் பாலியல் தொந்தரவுகள், அந்த மாதிரி பிரச்சனை, யாரெல்லாம் வக்ர புத்தியால இப்போ நிறைய அந்த பாலியல் தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தங்களை அடிச்சு கொன்னுடுறாங்க, அது ஒரு ரவுடிகளுடைய ராஜ்யம், இந்த மாதிரிலாம் இருக்கதான் செய்யும். இது நவம்பருக்கு மேல ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அதே போர்க்குணம், எங்க பாரு போராட்டம், அது மாதிரி வன்முறைகள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் காலப்போக்கில் குறைஞ்சிரும். முக்கியமாக இந்த மழையால் பாதிப்பு என்பது இப்பயே எல்லா நீர்நிலையிலும் ஓரளவு நிரம்பிடுச்சு. மழை எப்படி இங்க இருக்கும், பிரச்சனை என்னன்னா இப்ப ஒண்ணுமே இல்லை. சென்னையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில் கடுமையான மேக வெடிப்பால பாதிப்பு, ஒரு பகுதி பாதிப்பு இருக்காது. இந்த ஆண்டு மழை எப்படின்னா கொல்லிமலையில் நிலச்சரிவு இந்த ஆண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீயால் விபத்துகள் அதிகமாக நடக்கும் இந்த ஆண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனி, அதே மாதிரி தென் தமிழகத்தில் மழை பாதிப்புகள் இருக்கும். இந்த மழை பாதிப்பு தமிழகம் முழுவதுமே இருக்கும். ஆனா அந்த மழை பாதிப்புல எங்கெல்லாம் மழை பாதிப்பு எப்படி இருக்குன்னா போன முறை மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காது. ஒரே இடத்துல மிகப்பெரிய பாதிப்பு வந்துடும். ஒரே இடத்துல மேக வெடிப்பால் அப்படியே மழை அதிகமா பெஞ்சு அதன் மூலியமாக பாதிப்பு வந்துடும். அது மாதிரி காய்கறிகளுடைய விலைகள் அதிகமாயிடும். அதே மாதிரி தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஏறுமுகமாக தான் போயிட்டு இருக்கும். இறங்குமுகமா போறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளுடைய பொருட்களுடைய விலைவாசிகள் அதிகமாகிடும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு தான் இருக்கு. புயல் ஆந்திரா, ஒரிசா இந்த மாதிரி இடத்துலலாம் புயல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். நமக்கு பாண்டிச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் அந்த ஏரியாவில் புயல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் மழையால் அதிகமாக பாதிக்கப்படும். வட தமிழகம் சில பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும். அப்படியே மேக வெடிப்பால் பாதிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழக்கூடியவர்கள், ஏரியை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீ விபத்துகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் அடுக்குமாடி கட்டடங்களில் தீ விபத்துகள், அது மாதிரிலாம் தீ விபத்துகள், கல்லூரி பெரிய அலுவலகத்தில் தீ விபத்துகள் அந்த மாதிரிலாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வாகன விபத்துகள் அதுவும் இருக்க தான் செய்யும். இது எல்லாமே பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் சரியாயிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே இந்த ஆண்டு இருக்க தான் செய்யும். இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா நம்ம பகுதியில் வராது அப்படின்னு இருக்கக்கூடாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கிடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ பாண்டிச்சேரியில் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும். சுனாமி மாதிரி கடல் அலைகள் அதிகமாக இருக்கும். ஒரு பகுதி உள்வாங்க, ஒரு பகுதி கடல் அலைகள் சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ சீற்றங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கடல் பகுதியில் பயணம் பண்ணக்கூடாது. பொதுவாகவே இந்த இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதங்களும் மழை, காற்று, புயல், வெள்ள பாதிப்பு, தீ விபத்துக்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் நிரம்பி விழுந்து டேம் மாதிரி இதெல்லாம் உடஞ்சிடுறது, பாலங்கள் அடித்து செல்லப்படுவது, இந்த மாதிரிலாம் இருக்குது. எங்கே போனாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்.
ஓகே. அதுல வந்து நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதன் மூலியமாக பாதிப்புகளை நம்ம அனுபவிக்கிற மாதிரி தான் வரும். நீர்நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணிக்க போறோம்? என்ன ஒண்ணா இந்த வருஷத்துல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, ஒரே நேரத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட மாட்டோம். அது ஒண்ணுதான் ஆதாரம். அதே சமயத்துல ஒரே நேரத்துல ஒரு பகுதி ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டுரும். ஒரே இடத்துல ஆனா பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்றது. ஒரே இடத்துல இப்ப வந்து மொத்தமா எல்லாரும் பாதிக்கப்படாம ஒரு பகுதியில அதிகமான பாதிப்பு, அப்புறம் இன்னொரு பகுதியில அதிகமான பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வழி. எல்லா இடமும் எல்லா நேரமும் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்காது இந்த ஆண்டுல. அது ஒண்ணுதான் ஆறுதல். நம்ம தெருநாய்க்கள் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்க கூட பைரவரோட இதனால நடக்குதுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இல்ல பைரவர் கோவிலுக்கு போகணுமா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது? பொதுவாகவே இந்த சனி வக்ர காலம் என்பது இந்த திருநாய்கள் தொந்தரவு, அது மாதிரி வக்ர புத்திக்காரர்கள் தொந்தரவு இருக்கதான் செய்யும். அதுக்கு பைரவர் கோயிலுக்கு போறது, பைரவர் என்பது என்னன்னா சிவபெருமானின் 64 முகூர்த்தங்கள் சொல்லுவாங்க, 64 வடிவங்கள். இப்ப விஷ்ணு பெருமானுக்கு 10 அவதாரம் சொல்றோம்ல, 10 வடிவங்கள் சொல்றோம்ல, அதே மாதிரி சிவபெருமானுக்கு 64 முகூர்த்தங்கள்னு 64 வடிவம் இருக்கு. அதுல சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து நம்மளை காப்பதற்காக சிவபெருமான் எடுத்த ஒரு வடிவம் தான் பைரவருடைய வடிவம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சனீஸ்வர பகவானுங்கிறது போலீஸ்காரர் மாதிரி. நம்ம தப்பு பண்ணிட்டா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, டகடகனா போட்டு அடிச்சிருவாங்க. அதே பைரவர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் மாதிரி. வக்கீலோட போகும்போது என்ன பண்ணுவாரு, இப்ப என்னப்பா என் பிள்ளை தப்பு பண்ணா, என்னுடைய கிளைண்ட் என்ன தப்பு பண்ணான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப டக்குன்னு அடிச்சிட முடியாது. அப்ப பைரவர் துணை கொண்டு இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர காலத்தை நம்ம கடந்து போகணும். சனீஸ்வரனோட பாதிப்புல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அப்ப பைரவர் வழிபாடு, பைரவர் வழிபாட்டுல மிக முக்கியமானது சனிக்கிழமை காலையில குளிகை நேரத்துல பைரவரை வழிபடுவது. சனிக்கிழமை காலையில 6 to 7:30 குளிகை நேரத்துல போய் பைரவருக்கு ஒரு வந்து மிளகு தீபம் போடலாம், அதே மாதிரி பூசணிக்காயில தீபம் போடலாம், தேங்காயில தீபம் போடலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு வக்ரபுத்தி பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து இந்த நேரம் புருஷனோட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப தேங்காய் எண்ணெயில விளக்கு போடும்போது அந்த குடும்பம் மீண்டும் வந்து சேர்ந்து வாழ்வாங்க. அதே மேல தொழில் ஸ்தானத்துல ஒரு வக்ரபுத்திக்காரர் இருக்கானா சண்டை போட்டு லாபத்துல பெரிய பிரச்சனை பண்ணி வெளியே போயிடுவான். அப்ப வந்து பூசணிக்காயில விளக்கு போடும்போது அது குறைக்கப்படும். அப்ப ஓம் காலகாலாய வித்மகி சூலகஸ்தாய திமிகி தன்னோ பைரவ பிரசோதயாத் என்ற ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லி பைரவர் வழிபாடு செய்யும் போது அந்த பாதிப்பானது குறையும். அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியில வந்து பொதுவாகவே பைரவருக்கான உகந்த நாள் அந்த தேய்பிரை அஷ்டமி. அந்த தேய்பிரை அஷ்டமியில பைரவர் வழிபடுவது என்பது சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் வாகனம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நாய் தான் கடிக்கும் அப்படின்லாம் இல்லை, திருநாய் தான் கடிக்கும் அப்படின்லாம் இல்லை. வீட்டில் இருக்கிற நாயை கூட, வளர்ப்பு நாயை கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வக்ர காலத்தில் வெறி அதிகமாக பிடிச்சிரும். யானைகளுக்கு மதம் முடிக்கிற மாதிரி தான். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த அந்த சனி தோஷம் உள்ளவர்களுடைய வேர்வை வாடை இருக்குல்ல, அது வந்து சீக்கிரமாக வந்து நாய்கள் இழுக்கும். அப்போ அப்படியேப்பட்டவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களை போய் கடிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த வெறி தடிக்கக்கூடிய ஊசியெல்லாம் போட்டு அந்த யார் அந்த வளர்ப்பு நாயை வளர்க்கிறார்களோ அவர்கள் அந்த நாயை வந்து வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ணிக்கணும். அலட்சியமாக விட்டால் அதன் மூலியமாக மிகப்பெரிய பாதிப்பு வந்து அதுக்கு வழக்கு சந்திக்கிற மாதிரி சூழல்லாம் வந்துடும். அதனால எதுலையுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது. அந்த நாயுடைய வெறியை தணிக்கக்கூடிய ஊசியெல்லாம் போட்டு அவங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் எங்கள் நாயெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் நாயெல்லாம் ரொம்ப பாசமான டாகு, அதெல்லாம் நாங்கள் எங்கள் பெட் டாக். உங்களுக்கு அது பெட் டாகுப்பா, ஆனால் வரக்கூடியவர்கள் அந்த வக்ரம் யோகம் இருந்து அவர்களுடைய அந்த சனி பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களை கடிச்சிடும், அது தூண்டி விட்டுரும். அப்ப அது நீங்க என்ன பண்ணா, அதை வெறி தணிக்கக்கூடிய ஊசி எல்லாம் போட்டுறது தான் சிறப்பு. அப்படி போடுறதுனா அதன் மூலியமாக ஒரு பாதிப்பு கண்டிப்பா வரும். இன்னொரு விஷயம், இந்த வருடத்துல வந்து ஒரு கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலியன்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு தொடர்பு வர வாய்ப்பு இருக்கு, அங்க அவங்க கிட்ட இருந்து சிக்னல் வரதா இருக்கும், தொடர்பு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வேற்று கிரகமோ இல்லைன்னா வேற்று ஒரு பொருள் கூட நம்ம வந்து மனிதர்கள் வந்து தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது. அதாவது இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு 2025 வந்து அண்ணாமலையார் அது முருகப்பெருமான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். சரி, இந்த ஆண்டு 2025 முருகப்பெருமான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 2026 அண்ணாமலையார் ஆள காத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அண்ணாமலையார் ஆள காத்திருக்கக்கூடிய வருஷத்துல இவர் வெளியே போகும்போது அந்த மாதிரி வேற்று கிரகவாசிகள் ஏலியன்ஸ் இவங்கெல்லாம் தொடர்பு கிடைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கிடைக்காதெல்லாம் எந்த கேரண்டியும் இல்லை. அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏலியன்ஸ் எனக்கு தெரிஞ்சாங்க, அவங்களோட எனக்கு தொடர்பு கிடைச்சிது, ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானிகளுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரிதான் இதுவும். அதை வந்து காலப்போக்கில் பேர் மாற்றம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால வந்து அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்வதற்கெல்லாம் இல்லை, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி புதிய சித்தாந்தங்கள் உருவாவதற்கு, புதிய சிந்தனைகள் வருவதற்கு,
புதிய புதிய சட்டங்கள் வருவதற்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமான இப்போ ஏஐ தொழில்நுட்பம் இன்னும் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள், அறிவியல் பூர்வமான விஷயங்கள், அந்த ஏலியன்ஸ் தொடர்பு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு. வருடம் முடிய போகுது. இந்த வருடம் வந்து ஒரு நல்ல விதமா தொடங்கலாம். நிறைய பேர் தொடங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விதமா நடந்திருக்கலாம், இல்லை நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு எது வேணாலும் வந்திருக்கலாம். அடுத்த வருடம் வந்து நல்லா தொடங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து வருடத்தோட தொடக்கத்திலேயா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த வருடம் முடிவில் தான் வந்து கோவில்களுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி முன்னாடி இருந்தே கொண்டு போகிறது இருக்கு இல்லையா? அதுக்காக இப்பொழுது என்னெல்லாம் செஞ்சால் அடுத்த வருடம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக போகும்பா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? இதில் ஒன்றுமே இல்லை. பொதுவாகவே வழிபாடு என்பது நம்மளுடைய துன்பங்களை தொலைத்து இன்பமாக வாழ்வதற்கான வழி. அவரவர்களுடைய குடிய சாமி என்று சொல்லக்கூடிய பூர்வ நம்மளுடைய மூதாதையர் வணங்கின காட்டு தெய்வம், அதை வணங்கணும் அமாவாசை தினத்துல. அதுக்கு அடுத்து வந்து குலதெய்வம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய குலக்கார்கள் எல்லாரும் வணங்கக்கூடிய குலதெய்வம். அதற்கடுத்து இஷ்ட தெய்வம். இதெல்லாம் வணங்குறது இறை வழிபாடு என்பது இந்த துன்பங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, எதுலேயும் உண்மையா நடந்துகிறது, அவ்வளவுதான். அதே மாதிரி முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறது. பாதிப்புகள் வருதுன்னா அது முன்னெச்சரிக்கையா இருக்கிறது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டும் தீபயமான ஒரு ஆண்டு தான். அடுத்து 2026 வரக்கூடிய ஆண்டும். இந்த ஆண்டுல பல்வேறு முருகப்பெருமான் பல்வேறு லாபத்தை கொடுத்தாலும் பல சங்கடங்கள், போராட்டமான மனநிலை, போர் குணம் அதை தான் கொடுத்தாரு. அதுல முடிய போகும்போது சனி வேற வக்ரமாகி இப்போ வந்து அந்த போர் குணத்தை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத விபத்துகள், இளம் தலைமுறை பிள்ளைகளே விபத்தில் நிறைய இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சாலையில் போகும்போது எதுலையுமே கவனமாக இருக்கணும், ஹெல்மெட் மாட்டிட்டு போகணும், எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும், மழை வெள்ளத்தில் பார்த்து போகணும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை. மிக முக்கியமானது தங்களை தற்காத்து கொள்வது. அதே போல் செல்ஃப் அனலைசேஷன், சுய மதிப்பீடு. ஒவ்வொரு ஆண்டு முடியும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சுய மதிப்பீடு செய்யணும். இந்த ஆண்டு தொடங்குச்சு, இந்த ஆண்டு இப்போ முடியுது, இதில் நம்ம என்ன லாபம் அடைஞ்சோம், என்ன நஷ்டப்பட்டோம், என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், என்னத்தை தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சுய மதிப்பீடு அளவீடு செஞ்சுக்கணும். அளவீடு செஞ்சுட்டு அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு செய்த தவறுகள்லேருந்து நீக்கிட்டு அடுத்த ஆண்டு சிறப்பாக வாழ்வதற்கான வழியை நம்ம இப்பயே வந்து வடிவமைச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சார்ட் போட்டுக்கணும். அவங்களும் அது யாராக இருக்கலாம், நம்மளும் சார்ட் போடணும், நம்ம குழந்தைங்களுக்கு சார்ட் போட கற்றுக் கொடுக்கணும். நாமளும் சார்ட் போடணும், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சார்ட் போட கற்றுக் கொடுக்கணும். இப்போ குழந்தைகள் வந்து இந்த ஆண்டு நான் சரியாக படிக்கலை, அப்போ என்ன மேக்ஸ் சரியாக படிக்கல, அடுத்த ஆண்டு மேக்ஸ் நல்லா படிப்பேன் அப்படின்னு வந்து அவங்க மனசில் பதிய வைக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டியூஷன் நான் ஒழுங்காகவே போகல, அடுத்த வருஷம் கரெக்டாக டியூஷன் போகணும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு தகப்பனாக இருக்காருன்னா இந்த வருஷம் இந்த வருமானம் இல்லை, அப்போ வருமானத்துக்கான என்னென்ன வழிகளோ அதை நான் பின்பற்றணும். அந்த வருமானம், சேமிப்பு, வீடு இல்லை, வீட்டுக்கான வேலைகள் என்னவோ அதை நான் பார்க்கணும். இவர் பெண்களாக இருந்தால் இந்த வருஷம் குழந்தைகளை நல்லாவே கவனிச்சிக்கல, வேலைன்னு இருந்துட்டேன், என் கணவரை நல்லாவே கவனிச்சிக்கல, வேலைன்னு இருந்துட்டேன், அடுத்த வருஷம் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தணும். அப்போ ப்ளஸ் மைனஸே நாமளே அனலைசேஷன் பண்ணிக்கணும். அப்படி அனலைசேஷன் பண்ணும்போது அதனுடைய லாபம் அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் கவனம் தேவை. கவனமாக இருக்கும்போது கவனம், இறை வழிபாடு, அக்கறை, அர்ப்பணிப்பு, இது எல்லாமே இருந்துட்டா எல்லா ஆண்டும் சுபமான ஆண்டு தான். அதுல முக்கியமா இந்த ஆண்டுல கத்தீங்கன்னா இந்த ஆண்டு கடைசியா முடிய போற நேரத்துல சனி வக்ரமாய் நிற்கிறார். இந்த வக்ர பாதிப்பு என்பது பல பேருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியையும் இதெல்லாம் கொடுக்குது. அப்ப அந்த வக்ர பாதிப்புல இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க ஒழுங்கா இருந்தோம், அவ்வளவுதான். அந்த ஒழுங்குக்கு ஒரு சார்ட் போட்டுக்கணும். ஒரு பேப்பர்லயே போட்டாலும் தப்பு இல்லை. யாரெல்லாம் வந்து அதுக்கு வெக்கப்பட்டு இருக்காங்கன்னா அவங்க ஜெயிக்கல. பேப்பர்ல போட்டுட்டு நம்மளுடைய பிளஸ் மைனஸை கண்டுபிடிச்சி நீக்கினவங்க ஜெயிக்கிறாங்க. இங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பிளஸ் மைனஸ் அனலைசேஷன் பண்ணணும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள. அதே மாதிரி எங்க போனாலும் இயற்கை சீற்றத்தை நீங்க வந்து எவ்வளவுதான் அறிவியல் வளர்ந்தாலும், புதிய கண்டுபிடிப்புகள் இருந்தாலும், நேற்று டெலிஃபோனில் பேசும்போது இந்த இயற்கை சீற்றமானது இருந்தது, இன்னைக்கு அலைபேசியில் பேசும்போது இருக்கு, எப்படி போனாலும் இருக்கு. ஆனால் அதில் வந்து அறிவியலை ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு பயன்படுத்திக்கிட்டு அழிவுக்கு பயன்படுத்தாமல் நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும்னா இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு, இயற்கையை அழிக்காமல் இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராகணும். அப்படி தயாராகிட்டோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ மார்கழி மாதம், பொதுவாக மார்கழி மாதம், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இதில் வந்து கடல் சீற்றங்கள் அதிகமாக இருக்குது, மழை அதிகமாக இருக்குது. இப்போ நான் போய் பீச்சில் தான் நான் வந்து காற்று வாங்குவேன், பீச்சில் தான் போய் உட்காந்துருப்பேன், பீச்சில் தான் காலையில் எழுந்திரிச்சு ஓரமாக தான் நான் வாக்கிங் போகணும்னு பண்ணக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் சுனாமி வந்தால் என்ன பண்ணுவீங்க? நம்ம தற்காத்துக்கணும், அந்த இடத்துக்கு போகிறத தவிர்த்துக்கணும். அப்புறம் போயிட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி மழை, ரொம்ப கடுமையான மழை, வெளியில் போக தவிர்த்துருங்க. மழை விட்ட பிறகு போய் வீட்டுக்கு தேவையான, இப்போ நம்ம சுனாமி வந்துச்சு இல்லையா, சுனாமி வந்தப்போ வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதேமாதிரி கொரோனா வந்தப்போ நம்ம எவ்வளோ பொருட்களை வாங்கி முன்னாடியே சேமிச்சுக்கிட்டோம்.
வெளியே போகாம இருந்தோம்ல. இந்த வருஷமும் வந்து பார்த்தோன்னா இளைஞர்களை தாக்கும் பல பேர் வந்து அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிக்கும் போது விழுந்து இறந்துடுறாங்க. திடீர்னு வந்து மாரடைப்புனா அதுக்கு டைம் கூட கொடுக்க மாட்டேது. இன்னைக்கு இருக்கிற இயற்கை சூழல், இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கம் அதுக்கு டைம் கூட கொடுக்க மாட்டேது. பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நின்றுடுது. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய பதிவுகளை நம்ம பார்க்கிறோம். முதல்ல அது எல்லா நாளும் அதெல்லாம் இருந்தது, இன்னைக்கு தான் இல்லை. அந்த காலத்துலேயும் மாரடைப்பால் இறந்து போனதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து நவீன யுகம், ஊடகம் அதிகமாக இருக்குது, நிறைய மீடியாஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அதுக்காக பயந்துடக்கூடாது. நாம எதுவுமே ஒரு நெஞ்சு வலியா உடனே போய் டாக்டரை காமிக்கிறோம், அலட்சியப்படுத்தக்கூடாது. உடலை வந்து நல்லா பராமரிச்சுக்கணும், எதுலேயும் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கும். அப்படி நடந்துக்கிட்டா எல்லாத்துலேருந்து நம்ம வந்து நம்ம தப்பிச்சுட்டு சிறப்பாக வாழ முடியும். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தெளிவுபடுத்தினீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.